Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சியை பார்க்கலாம். நடிகர் விஜய் வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்திருக்க ஒரு பேச்சா இருக்கு. இப்போ பாஜக வந்து எங்கள்கிட்ட முயற்சி பண்ணாங்க, ஆதவர்ஜினா சொல்லியிருக்காரு. அதாவது 2 வருஷமா வந்து முதலமைச்சர் தாரோம், துணை முதலமைச்சர் தாரோம் அப்படின்லாம் பேசினாங்க. ஆனால் நாங்கள் உடன்படலை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க ஒரு மாநில தலைவராக இருந்திருக்கீங்க, உங்களுடைய அதை எப்படி நீங்க முயற்சி பண்ணீங்களா இல்லையா? அதாவது ஒரு மாநில தலைவருங்கிற முறையில் நான் இதுவரையிலும் யாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தலை. நீங்கள் சொன்ன நபர்கள் யாரும் என்னிடம் பேச்சுவார்த்தை நடத்தவும் இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க அந்த மாதிரி ஏன் சொன்னாங்கிறது தான் எனக்கு புரியவும் இல்லை. மக்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்களா அவங்க? அது அவங்கள்ட்ட தான் நீங்கள் கேட்க. தொகுதி பங்கீடு தேசிய ஜனநாயக கூட்டணியில் எப்போ முடியும்? வெகு விரைவில். புதிய கட்சிகள் கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் சொல்றீங்க. புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகள் இன்னும் எந்த முடிவுமே எடுக்கல. பேச்சுவார்த்தைகளுக்கு எதுவும் முயற்சி பண்ணுறோம்? வரலாம். நாகராஜன் விவரங்கள். வணக்கம் விக்னேஷ். இன்றைய தினம் தெலுங்கு வருட பிறப்பின் காரணமாக சென்னை அமைந்தகரையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைமை தேர்தல் அலுவலகத்துல இந்த தெலுங்கு வருட பிறப்பிற்கான சிறப்பு நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினர்களாக பாஜகவினுடைய மேலிட இணை பொறுப்பாளராக கூடிய சுதாகர் ரெட்டி மற்றும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர்லாம் கலந்துருக்கிறாங்க. ஏற்கனவே தெலுங்கு பொறுத்த வரைக்குமே தெலுங்கு இன மக்கள், தெலுங்கு சமுதாயத்தினர் வந்துட்டு பாஜக, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சட்டமன்ற தேர்தலையும் சரி, அதே போல எப்போதுமே இங்க பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய விதத்துல இருக்கிறோம். அதே போல பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுல ஏராளமானோர் தெலுங்கு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்து இருக்கக்கூடிய சூழல்ல இந்த உகாதி நிகழ்ச்சி தமிழ் வருடப்பிறப்பு எப்படி கொண்டாடப்படுமோ, மற்ற வருடப்பிறப்புகள் எப்படி கொண்டாடப்படுமோ அதே போல கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த முறை தேர்தல் அலுவலகத்துல சட்டமன்ற தேர்தலுக்காக ஏற்படுத்தப்படக்கூடிய இந்த அலுவலகத்துல இந்த தெலுங்கு வருடப்பிறப்பானது நடைபெற்று வருகிறது. இதுல அவர்களுடைய சிறப்பு சார்ந்த பஞ்சாங்க நிகழ்ச்சி எல்லாம் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற பல நிகழ்ச்சிகள் தெலுங்கு வருடப்பிறப்பு சார்ந்து பாரதிய ஜனதா கட்சி சார்பில் இங்கே பண்ணப்பட்டிருக்கு. ஏராளமான தெலுங்கு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கிறாங்க. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலையுமே வந்துட்டு தெலுங்கு இயக்கங்கள், தெலுங்கு அமைப்புகளை சார்ந்தவர்கள் வந்து அந்த சங்கங்களும் வந்து நேரடியாக அறிக்கை விட்டிருந்தாங்க. நிபந்தனையற்ற ஆதரவு என்டிஏ கூட்டணிக்கு வழங்குவதாக தெரிவிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில இந்த நிகழ்ச்சியிலையும் பல்வேறு தரப்பினர் வந்துட்டு கலந்து கொண்டு இந்த உகாதி நிகழ்ச்சியை வந்து சிறப்பு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி நாகராஜன்.